டிவில பாக்குறத விட நேர்ல சும்மா கும்முன்னு இருக்காடா. அதுக்குதான் பக்கத்துலயே பாடி கார்டு வச்சிருக்கான்ல. அல்லக்கை மாதிரி இருக்கான், பாடி கார்டுன்னு சொல்றேன். அன்னைக்கு இந்த அல்லக்கையோட டிவி கடையை அடிச்சு நொறுக்கணும்ல, அதான் இப்ப வேலை வெட்டி இல்லாம இவன் கூட சுத்தி தரான். இதான் சீதாராம் நகர். நம்ம டைட்டில் பார்க்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. மொத்தம் 500 ஏக்கர் இருக்கு. உனது யாரு? தியாகி வெங்கட்ராமன், ஃப்ரீடம் ஃபைட்டர். இப்ப இருக்கானோ இல்லையானு தெரியாது. அங்க இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் பிளாட் போட்டு இலவசமா கொடுத்துட்டானா. காந்தியவாதி. என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். காந்தியவாதியா? அப்ப பிரச்சனை இல்லாம வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்பயே அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க அங்க வீடு கட்ட தயாராயிட்டாங்க. கொஞ்சம் பேர் அங்க காம்பவுண்ட் வால் கூட கட்டிட்டாங்க. கூண்டோட காலி பண்ணணும். புல்டோசர் அது இதெல்லாம் வச்சு இடிச்சு தள்ளிடணும். அதுக்கான வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். உமா, என்னங்க? கோவில்ல பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் பண்ண, அப்படியே உண்டியல்ல 1001 ரூபாய். லேண்ட் வேல்யூ கொஞ்சம் அதிகம். ஒன்னு செய், 5001 போட்டு. பாய் டாடி. பாய்மா. அப்படின்னா மொத்தமா அந்த 500 ஏக்கரையும் சுருட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க போல. அவ்வளவுதானே. உழைக்கிறவனுக்கு பூமி அப்படிங்கிறது பழைய ஃபார்முலா. அடிக்கிறவனுக்கு தான் பூமி அப்படிங்கிறது ஏன் ஃபார்முலா. வானத்துல பறக்கிற கழுகுக்கும் இந்த தேவராஜுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. அதுக்கு பசிச்சா பூமியில இருக்கிற புழு பூச்சிகளை சாப்பிடும். ஆனா இவனுக்கு பசிச்சா இந்த பூமியவே சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி இந்த தேவராஜுக்கு கழுகு கண்ணு. இந்த தடவை சீதாராம் நகர் நிலத்து மேல விழுந்திருக்கு. அந்த தியாகி வெங்கட்ராமன் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் தெரியலண்ணா. ஒருவேளை செத்து போயிருப்பாரோ. எம்ஆருக்கு போன் போடு. 1000 2000. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சார். அண்ணா. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். அந்த தியாகி வெங்கட்ராமன் இருக்கானா, போய் சேர்ந்துட்டானான்னு ஒண்ணுமே தெரியல. என்ன பண்ணலாம்? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் நான் பண்ணி தரேன். 1980க்கான ஸ்டாம்ப் பேப்பரை எங்கேயோ வாங்கியிருக்காங்க. காசு கொடுத்தா இந்த நாட்டில் எது வேணாலும் வாங்கலாம். இதோ வராரு. இவர்தான் தியாகி வெங்கட்ராமனோட டூப்ளிகேட். சீதாராம் நகர் நிலத்தை தேவராஜ் அவங்க அப்பாவுக்கு வித்தா மாதிரி தியாகி வெங்கட்ராமனோட கைரேகையை இவர் வைக்கிறார். இந்த ஒரு கைரேகையால நிறைய பேர் வாழ்க்கையில பூகம்பம் ஏற்பட போகுதுன்னு அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் காந்தி கண்ட கனவு எப்போ நிறைவேறும்? தேவராஜ் மாதிரி ஆளுங்களுக்கு கை கூலியா வேலை செய்யற இந்த எம்ஆர் மாதிரி அதிகாரிகள் பொய்யை எப்படியெல்லாம் உண்மையாக்குறாங்க பாருங்க. உங்களுக்கு 50 கோடி ரூபாய் தரேன் சார். எந்த பிரச்சனை வராம எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா போதும். என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்? சீதாராம் நகர் சரௌண்டிங்ல ஏர்போர்ட் வருதுன்னு பிரஸ் கூப்பிட்டு அறிக்கை கொடுங்க.
வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வீதிக்கு கொண்டு வர போகுது. இது எப்ப வேணாலும் நடக்கலாம். நல்ல நேரம்னா இதான். இப்ப நம்ம பிளாட்டை வித்தா கைக்கு 20 லட்சம் ரூபாய் வரும். அம்மா கௌரி, உனக்கு பிடிச்ச பையனையே அவங்க கேட்ட வரதட்சணையை கொடுத்து கல்யாணத்தை ஜாம் பண்ண போறேன். என்ன ஏய் சீனு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு சொந்தமா ஸ்டுடியோ வைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். இந்தாங்க மீதி 15 லட்சம். ரேட்லாம் கூடிருச்சுங்க. இன்னைக்கு பிளாட் ரேட் 30 லட்சம் ரூபாய். என்னங்க திடீர்னு டபுள் மடங்கா ஏறி போச்சு? பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? ஏர்போர்ட் வேற பக்கத்துல வருது. ராத்திரியோட ராத்திரியா விலை ஏறி போச்சு. உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இல்லன்னா கிளம்புங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ். காலி பண்ணடா, என்ன பேசிக்கிட்டே இருக்க? வாடா வெளியில. இது லேண்ட் பிரச்சனை, சிவில் சம்பந்தப்பட்டது. இதுல போலீஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே போங்க, போங்க போங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? ஏன் கண்ணு முன்னாலே கொலை நடந்துச்சு? எழுது, கம்ப்ளைண்ட் கூட பாப்போம். என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த பிளாட்டை வாங்கிட்டு ஏதாவது பணம் கொடுங்க சார். இல்லன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுச்சு. கேட்கிறேன் என்ன பைத்தியமா நம்மள மாதிரி ஆளுக்கு கடவுளை கூட வீடு கட்ட முடியாது. அந்த அளவுக்கு அந்த தேவராஜ் கொள்ளையடிச்சிட்டாண்டா. என்ன ஜாதகண்டி உன் ஜாதகம்? எதுக்காகடி நீ அழுகிற? உன்ன மாதிரி பொண்ணை பத்ததுக்கு நான் தாண்டி அழுகணும். இவ்வளவு நாள் அந்த இடத்தை விட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமே உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஒண்ணு செய்ய, எவனையாவது கூட்டிட்டு ஓடி போயிடு. இல்ல செத்து போ, செத்து தொலை, போ, செத்து போ, செத்து தொலை, போ, ஓடி. பண்ணதுக்கு அவ்வளவு போய் கட்டுறீங்க. என்னாச்சுப்பா? என்ன பாருங்கப்பா. என்னாச்சுப்பா? குழந்தைங்களை கூட விட்டு வைக்கல அந்த படுபாவி. சீனு, அடுத்த வாரம் நம்ம சேனல்ல வர கிரைம் ஃபைல்ல தேவராஜ் எக்ஸ்போஸ் பண்ணணும். பண்ண என்ன ஆகும்? போனலாம் திரும்பி வந்துருமா? அதுக்காக அவன் சும்மா விட சொல்றியா? டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும். அதை விட இப்படி பண்ண எப்படி இருக்கும்? 3 மாசத்துக்கு முன்னாடி இன்டர்வியூக்காக ஒரு நக்சலைட்ட சந்திச்சேன். நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இந்த பிரச்சனை அவங்ககிட்ட கொண்டு போவோம். இந்த மாதிரி ஆளுங்களை அவங்களே சுட்டு கொன்றுவாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஒண்ணு சொல்றேன்டா, பாவம் பண்றோம் புளுத்து கிடந்தா சாவான். அவன் பாவம் அவனோட. நீங்க இதோட விட்டுருங்கடா. நீ எதுவுமே பேசாம இருக்க. தேவராஜ் சாதாரண ஆள் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்டே அவனோட சட்ட பையில தான். அவன் ஒரு பெரிய ரவுடி. இது உன் பிரச்சனையோ என் பிரச்சனையோ கிடையாது. நம்மள மாதிரி நிலம் போடவங்க எல்லாரோட பிரச்சனை. அவனுக்கு மரண அடி கொடுக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். இப்ப என்ன செய்ய போற? மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்க்க போறியா? கண்டிப்பா.
சும்மா இருடா புத்தி கிட்டி கெட்டு போச்சா உனக்கு? நீ கூப்பிட்டா மக்கள் வந்து கூடுறதுக்கு நீ உனக்கு காந்திஜியும் கிடையாது, இவன் நேதாஜியும் கிடையாது, நான் காமராஜரும் கிடையாது. ட்ரை பண்றதுல தப்பு இல்லையே. அண்ணா இங்கதானே டேய் வண்டியை பண்றா. இதுக்கு முன்னாடி 2 பேர் நினைச்சோம், இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஒருத்தனை கூட விடக்கூடாது, எல்லாரையும் புரட்டி புரட்டி அடிக்கணும். வாங்க. தேவராஜ் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா பண்றவ கூட சப்போர்ட்டா இருக்கலாம்ல. நாம பயந்து பயந்து வாழ்ந்து பழக்கமா போயிடுச்சு. நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த பசங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். இவங்க தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கணும். அதுக்கு முதல்ல டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம். எவ்வளவு பணம் வேணும்? என்கிட்ட கேளு, என்ன வேணாலும் தரேன். உன் இடத்தை திருப்பி வாங்கி தரேன். இந்த பசங்களுக்கு புது பில்டிங் கட்டி தரேன். ஆனா ஒரு நாள் நைட்டு நீ என் கூட இருக்கணும். என்ன சொல்ற? ஓகே, எனக்கு சம்மதம். என்ன ஷாக் ஆயிட்டியா? நான் நிஜமா தான் சொல்றேன். என் இடத்தை எப்ப திருப்பி தருவேன்? உன் போன் நம்பரை கொடு. கொடு. நீ நிஜமாவே போன் பண்ணுவியா? கண்டிப்பா. வாங்கடா, வரேன். அவ கூட படுக்கிறேன்னு சொல்றிய வெக்கமா இல்ல உனக்கு? நீ யார் என்ன கேக்குறதுக்கு? உன்னை நான் காதலிக்கிறேன்டி. அதுக்கு இப்படிதான் நடந்துப்பியா? நீ என்ன காதலிக்கிறது சினிமா பார்க்கணும் சுத்தறதுக்கா? அப்ப இவங்க நிலைமை என்ன ஆகுறது? அந்த தேவராஜை எதுக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அவன் உன்னோட எவ்வளவு பெட்டர். வெட்டி பேச்சு பேசாம என் கூட வந்து படுத்தீனா அந்த இடத்த வாங்கி தரேன் தைரியமா சொல்றேன். அந்த தேவராஜை எதுக்குறதா, எதிர்த்து ஜெயிக்கிறதா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம பயந்தான் அவன் ஆயுதம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறோம்னா நம்ம இழந்த இடம் கிடைக்கும். ஆட வேலையை பாருப்பா. ஏய், நீ சென்ஸ் இல்லாம பேசுற. உன் மானம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ப்ளீஸ், மானத்தை பத்தி நீ பேசாத. அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. உன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போனதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டா. அத பார்த்து உங்க அப்பா பைத்தியம் ஆயிட்டாரு. அப்ப இல்லாத மான மரியாதை இப்ப எங்க இருந்து வந்துச்சு? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத. அந்த கடவுளுக்கு சமமான பூமியை அவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அந்த கடவுளே அதை தடுக்க முடியல. மனுஷனா இருக்கிற நாம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உங்க பிளாட் கூட போயிடுச்சுல, நீங்களாவது? இல்ல சார், நான் ஃப்ரீயா இருக்கிறதே சண்டே ஒரு நாள் தான். என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுல சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு? என்ன விட்டுருங்க சார். கோவிந்தா கோவிந்தா. நீ கடையை பெருசுப்படுத்தணும். நீ சொந்தமா இடம் வாங்கி அதுல பால் பண்ண வைக்கணும். நீ ஸ்டுடியோ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு ஆளா இருந்துகிட்டு நம்ம எல்லாருக்கும் தண்ணி கட்டிட்டு இருக்கா. ஆனா உங்களால அவனை எதிர்க்க முடியல. உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. எதுக்கு தம்பி முதல்ல எடுத்து பேசினதுக்கே என் புருஷனை கொண்டுட்டான் அந்த தேவராஜ். அப்ப எங்க போயிருந்தீங்க நீங்க எல்லாம்? அப்ப இல்லாத ஒற்றுமை இப்ப எதுக்கு தம்பி? ப்ளீஸ், இனிமே நீ ஒண்ணும் பேசாத. நான் உன சாவடி அடிக்கிறேன். உனக்காக மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்காகவும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சும்மா விடக்கூடாது. ப்ளீஸ், 5 நிமிஷம் உங்க கூட பேசணும். இனி எப்பவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி தேவராஜ் நீங்க வாழ்ந்த வீட்டை தான் கொள்ளையடிச்சிட்டு இருந்தான். இப்ப உங்க வாழ்க்கையை அழிக்க பாக்குறான். நாளைக்கு இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்க போறான்னு தெரியாது. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா அமைச்சுக்கணும்னா உங்களுக்கு இது போதும். இத சொந்தமாக்கிக்கிற கட் உங்ககிட்ட இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உன் போன் நம்பர் கூட. வண்டி எடுறா. முதல்ல தேவராஜ் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணணும். சமயம் பார்த்து தூக்குறோம்.